வெஜிடபிளே வேணான்னு சொல்ற குழந்தைங்க கூட ப்ரொக்கோலினா லபக்குன்னு எடுத்து வாயில போட்டுருவாங்க. அவ்ளோ ருசியா இருக்கும் ப்ரொக்கோலி. இந்த ப்ரொக்கோலி கூட மஷ்ரூம் சேர்ந்தா அல்டிமேட் டிஷ்ங்க இது. ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து ப்ரொக்கோலி, உப்பு, தண்ணி தெளிச்சு வேக வச்சிருங்க. வேக வச்ச ப்ரொக்கோலிய தனியா எடுத்து வச்சிருங்க. திரும்பவும் பேன்ல எண்ணெய் சேர்த்து மஷ்ரூம், உப்பு மூடி போட்டு வேக வச்சு அதையும் எடுத்து தனியா வச்சிடணும். நான் சமைக்கும்போது வீட்ல எல்லாரும் இதுக்கு 10க்கு 9, 8.5 அந்த ரேஞ்சில குடுத்தாங்க. நான் வாயில ஃபைனலா போட்டு டேஸ்ட் பண்ணேன். உண்மையிலேயே சொல்றேன். அப்படி நான் ஒரு நிமிஷம் அசந்துட்டேன். என்ன ருசிடா இது அப்படின்னு. மஷ்ரூம்ல இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, அத சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் சன்லைட்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து சமைச்சீங்கன்னா, நமக்கு நெறைய விட்டமின் டி கிடைக்கும். இந்த டைப் மஷ்ரூமுக்கு மட்டும் இல்லங்க. எல்லா டைப்பான மஷ்ரூமுக்குமே இது. மறக்காம சன்லைட்ல வச்சு மஷ்ரூம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. திரும்பவும் பேன்ல பட்டர் கொஞ்சம் சேர்த்து, அதில பூண்டு நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் அது கூடவே ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் அரிஞ்சு அதையும் இதோட சேர்த்துட்டு, வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்ல, லைட்டா வதங்குனாலே போதும். அடுத்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்ச மஷ்ரூம தண்ணி இல்லாம மஷ்ரூம மட்டும் இதில ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம், அது கூடவே சோயா சாஸும் சேர்த்து அதையும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க இட்டாலியன் ஹெர்ப்ஸ் அதாவது இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர தண்ணீல கரைச்சு அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. கட்டி ஆகாம இருக்க கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவா. ஏற்கனவே வேக வச்சு வச்ச ப்ரோக்கோலிய இது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இது கூட சேர்த்துட்டு, கூடவே பெப்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி உப்பும் சேர்த்துட்டு, லெமனும் இது கூடவே பிழிஞ்சிடுங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த மஷ்ரூம் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா? அத ஃபைனலா ஆஃப் பண்ணும்போது, அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து வர அந்த ஜூஸி டேஸ்ட் அதுக்கு இன்னும் நல்லாவே ஃப்ளேவர குடுக்கும். எனக்கு பொதுவாவே சமையல்ல அதிகமான எண்ணெயும், சோயா சாஸும் சேர்க்க மனசே வராதுங்க. நீங்க கொஞ்சம் அத தாராளமா சேர்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது 10 பாயிண்ட்ஸே ரீச் ஆகுங்க. அப்புறம் என்ன சாப்பிட்ட எல்லாரும் உங்க பின்னாலயே சுத்துவாங்க. திரும்ப இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுன்னு கேட்டதும் இந்த மாதிரி.